தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கிற இந்த பீன் கோன் இந்த சொற்களை வாக்கியங்கள் எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான வீடியோ என்பதனால் முழுமையாக பாருங்கள், தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். கவனிங்க, இந்த பீன் கோன் இதை எவ்வாறு வாக்கியங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான விளக்கங்களை தெளிவாக பார்க்குறதுக்கு முதல்ல இது தொடர்பான அடிப்படையான சில விடயங்கள் இருக்குது. அதை முதலாவது பார்த்துருவோம். ரைட், கவனிங்க, ஆஸ் பீன்னும் பயன்படுத்தலாம், ஆஸ் கோன்னும் பயன்படுத்தலாம், ஏவ் பீன்னும் பயன்படுத்தலாம், ஏவ் கோன்னும் பயன்படுத்தலாம். ரைட் ரைட் தயவு செய்து கவனிங்க, ஈசி இட்டோட ஆஸ் பீன் அல்லது ஆஸ் கோனை பயன்படுத்துங்க. ஐயூவி தேயோட ஏவ் பீன் அல்லது ஏவ் கோனை பயன்படுத்துங்க. ரைட், நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்த பீன் கோனை எப்படி வாக்கியங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான விளக்கத்தை. ரைட், கவனிங்க, முதல்ல இந்த பீனை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான விளக்கத்தை பார்ப்போம். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்கிறாரா இருந்தால் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்கிறாரா இருந்தால் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அவர் சொல்கிறாரா இருந்தால் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் அப்படி சொல்கிறாரா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பீனை பயன்படுத்தணும். ரைட், நாங்கள் தெளிவான உதாரணங்களை பார்ப்போம். ரைட், கவனிங்க, நான் மலேசியாவுக்கு 3 தடவை போயிருக்கேன். I have been to Malaysia 3 times. ஒரு விஷயத்தை தயவு செய்து கருத்துட்டு கொள்ளுங்க, நீங்கள் போயிட்டு வந்த பிறகு தான் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். அங்கேயே இருக்கிறீங்களா இருந்தால் பயன்படுத்தலாம். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இவ்வாறான வாக்கியங்களை பயன்படுத்தலாம். I have been to Malaysia 3 timesனா நான் மலேசியாவுக்கு 3 தடவை போயிருக்கேன். ரைட், கவனிங்க, நீங்கள் இந்தியாவுக்கு சில தடவைகள் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு சொல்லலாம் நான் இந்தியாவுக்கு சில தடவைகள் போயிருக்கேன். போயிட்டு வந்த பிறகு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? I have been to India several times. several timesனா சில தடவைகள். அப்போ I have been to India several timesனா நான் இந்தியாவுக்கு சில தடவைகள் போயிருக்கேன். ரைட், கோன் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்க்குறதுக்கு முதல்ல இந்த பீனை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்சால் ஒரு வாக்கியத்தை உருவாக்கி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், கவனிங்க, இந்த கோனை எப்படி சரியாக வாக்கியங்களை பயன்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான விளக்கங்களை தெளிவாக பார்ப்போம். அவர் போயிட்டார் அல்லது அவள் போயிட்டார். போனவங்க இன்னும் திரும்பி வரலைன்னா உங்களுக்கு கோனை பயன்படுத்தலாம். போனவங்க அங்கே இருக்கிறாங்க, இன்னும் திரும்பி வரலைன்னா கோனை பயன்படுத்தி வாக்கியத்தை உருவாக்கி கொள்ளலாம். ரைட், நாங்கள் உதாரணங்களை தெளிவாக பார்ப்போம். அவர் மதுரைக்கு போயிட்டார். அவர்னா he has gone to மதுரை. ஹீயோட எங்களுக்கு தெரியும் has gone தான் பயன்படுத்தணும். அப்போ he has gone to மதுரை, அவர் மதுரைக்கு போயிட்டார், ஆனால் இன்னும் திரும்பி வரலன்ற அர்த்தம். ரைட், அவர் இந்தியாவுக்கு போயிட்டார். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்ளுவீங்க? இந்தியாவுக்கு போனவர் இன்னும் திரும்பி வரலை, அங்கே இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் கோனை பயன்படுத்துவோம். அப்போ அவர் இந்தியாவுக்கு போயிட்டார்ன்றதை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? he has gone to India. அவர் இந்தியா போயிட்டார், ஆனால் இன்னும் திரும்பி வரலை, அங்கே இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் கோனை பயன்படுத்துவோம். அப்போ he has gone to Indiaனா அவர் இந்தியாவுக்கு போயிட்டார். ரைட், தயவு செய்து கவனிங்க, ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் அப்படி சொல்கிறாரா இருந்தால் பீனை பயன்படுத்தி வாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்க. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி இன்னும் வரலைன்னா அங்கேயே அவர் இருக்கிறாரா இருந்தால் கோனை பயன்படுத்தி வாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் பீன் கோன் எவ்வாறு வாக்கியங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.